வணக்கம். Hi, hello everyone. Welcome back to our channel English பேசு தமிழா. Your ultimate destination for mastering English in an effective way. First of all, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க, ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தினுடைய இதய துடிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்முடைய ஆன்கோயிங் டாபிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வாக்கிய கட்டமைப்பு. அதுல ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் அ சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை எப்படி அமைப்பது அப்படிங்கிற நோஷன்ல நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் யாராவது நியூ வியூவர் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க தயவு செய்து போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தினுடைய இதய துடிப்பு அப்படின்னு எந்த காம்போனண்ட்டை சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த ஹேவிங் வேர்ப் இருக்கு இல்லையா, ஹேஸ் அல்லது ஹேவ் அல்லது ஹேட், இதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வருமா அல்லது காம்ப்ளிமெண்ட் வருமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ அதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல ஆப்ஜெக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, காம்ப்ளிமெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதுல ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் வேர்ட் சம்பந்தப்பட்டது, காம்ப்ளிமெண்ட் ஸ்டேட் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும். இந்த ஹேவ் வேர்ப் யூஸ் பண்ணும்போது அது ஆக்ஷனா செயல்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஹேவுக்கு அப்புறம் வர்றது ஆப்ஜெக்ட். அதுவே லிங்க் வேர்பா ஒரு கண்டிஷனை குறிக்குது, அந்த சப்ஜெக்டினுடைய கண்டிஷனை நமக்கு தெரிவிக்குது அப்படின்னா இந்த ஹேவுக்கு அப்புறம் என்ன வரும், காம்ப்ளிமெண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன், நான் ஒரு அழகான தோட்டம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த ஹேவ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, நான் என்ன பொசஸ் பண்ணியிருக்கிறேன், இட் மீன்ஸ் நான் என்ன வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம காட்டுது. ஸோ ஐ ஹாவ் பொசஸ்ட் a beautiful garden. So நான் ஒரு அழகான தோட்டம் வைத்திருக்கிறேன். So I have possessed what? I possess what? I have what? Object. So இந்த இடத்துல இந்த have அப்படிங்கிறது action word. Okay? So அதுவே இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The garden has a beautiful atmosphere. The garden has a beautiful atmosphere. இந்த தோட்டத்துக்கு அழகான சூழல் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இதுல அழகான சூழலை இந்த தோட்டம் பெற்றிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த தோட்டத்திற்கு அழகான சூழல் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஸோ இந்த இடத்துல இந்த ஹேஸ் அப்படிங்கிற அந்த ஹேவிங் வேர்ப் எதை இண்டிகேட் பண்ணுது, கண்டிஷன் ஆஃப் த சப்ஜெக்ட். ஓகேவா? அந்த தோட்டத்தினுடைய கண்டிஷனை நமக்கு சொல்லுது, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மையை நமக்கு சொல்லுது. The atmosphere of the garden is beautiful அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஓகே? ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், வேர்ப் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று ஸ்டேட். ஸோ இந்த ஆக்ஷன் பக்கம் போகும்போது தான் ஆப்ஜெக்ட். ஸ்டேட்டை குறிச்சிச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட். ஓகே? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஐ ஹாவ் அ கார். ஐ ஹாவ் வாட்? I have a car. ஸோ நான் எதை பொசஸ் பண்ணியிருக்கிறேன், காரை பொசஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். நான் என்ன வைத்திருக்கிறேன், ஒரு கார் வைத்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஹேவ்ங்கிறது ஆக்ஷன் வேர்டா செயல்படுது. ஓகே? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The car has a beautiful design. The car has a beautiful design. இந்த இடத்துல இந்த has அப்படிங்கிறது ஸ்டேட்டை குறிக்குது, அந்த காரினுடைய கண்டிஷனை நமக்கு சொல்லுது, அந்த காருக்கு அழகான டிசைன் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குறிக்குது. ஓகே? ஸோ இது எஸ்வி
சி. ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். ரெண்டு சென்டென்சஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். அது எஸ்விஓவா அல்லது எஸ்விசியா அப்படின்னு கண்டுபிடிங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். The soup has many varieties. The soup has many varieties. So இது வந்து SVO. அதுவே the soup has a delicious taste அப்படின்னு வரும்போது அது வந்து அந்த சூப்பினுடைய கண்டிஷனை நமக்கு குறிக்குது. ஸோ SVC. இன்கேஸ் உங்களுக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இன்னும் பெட்டரா நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்சஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன். ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்டு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ காம்ப்ளிமெண்டா இதை ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஸ்டேட்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன். இந்த லிங்க் வேர்ப்ஸ் எல்லாம் என்னென்னது? பி வேர்ப் இருக்கா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஆம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ ஆம் அ பியூட்டிஃபுல் கார்டன் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு அழகான தோட்டம் அப்படிங்கிற மீனிங் வருது. இஸ் வராது, ஆர் வராது, தென் வாஸ் வேணா யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் என்ன மீனிங்? நான் அழகான தோட்டமாக இருந்தேன் அப்படிங்கிற மீனிங் வந்துருச்சு. ஓகே, ஸோ மீனிங் என்னது? ஆக்சுவலா ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கார்டன். நான் ஒரு அழகான தோட்டம் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங் தான் நமக்கு வரணும் ரீப்ளேஸ் பண்ணும்போது. சரி, அடுத்த லிங்கிங் வேர்ப்ஸ் பார்க்கலாம். என்னென்னது? பிகம் யூஸ் பண்ண முடியுமா இதுல? ஐ பிகம் அ பியூட்டிஃபுல் கார்டன் அப்படின்னாலும் நான் ஒரு அழகான தோட்டமாக மாறுகிறேன் அப்படிதான் வரும். அடுத்து வேற என்னது? டேஸ்ட் யூஸ் பண்ண முடியாது, ஸ்மெல் யூஸ் பண்ண முடியாது, லுக் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இதை வேற மாதிரி வேணா நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஆக்ஷனை குறிக்கிற வேற ஏதாவது ஒரு வேர்டை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ ஹாவ் பொசஸ்ட் அ பியூட்டிஃபுல் கார்டன். ஓகே, கிட்டத்தட்ட அந்த மீனிங் வருது. ஐ ஓன் அ பியூட்டிஃபுல் கார்டன். ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான் வருது. ஐ ஹாவ் காட் அ பியூட்டிஃபுல் கார்டன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ எஸ்விசி பக்கம் ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். த கார்டன் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது த அட்மாஸ்பியர் ஆஃப் த கார்டன் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ இஸ் கரெக்டா அந்த லிங்க் வேர்ப் கரெக்டா செட் ஆகுது. ஓகே, பிகாஸ் இட் டினோட்ஸ் த ஸ்டேட். வேற ஏதாவது லிங்க் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? எஸ், லுக் யூஸ் பண்ணலாம், அப்பியர் யூஸ் பண்ணலாம், சீம் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அல்லது காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்தா இருக்கு? அந்த வேர்பினுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அந்த வேர்பினுடைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டிரான்சிட்டிவ் வேர்பா இருந்தா மட்டும்தான் ஆப்ஜெக்ட் வரும். அதுவே லிங்க் வேர்பா இருக்குது, பி வேர்பா இருக்குது, அல்லது பிகம், சீன், அப்பியர் இது போன்ற லிங்க் வேர்பா இருக்குது, டைரக்டாவே அந்த சப்ஜெக்டை வந்து இன்னொரு வேர்டா அதை ஐடென்டிஃபை பண்ணுது, ரீநேம் பண்ணுது அப்படின்னாலே அது என்னதான்? காம்ப்ளிமெண்ட். ஓகே, சரி, இப்போ இந்த வீடியோனுடைய கான்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ், வாக்கியத்தினுடைய இதய துடிப்பு அப்படின்னு நம்ம எந்த காம்பனண்ட்டை சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கூடவே மற்ற காம்பனன்ட்ஸையுமே என்னென்ன பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்கேஸ் யாருக்காவது இந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஈஸியா நான் மைண்ட்ல வந்து வச்சுக்கணும், ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்மளுடைய ஓன் பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம ஈஸியா மைண்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, பாருங்க, இப்போ இந்த இமேஜ் பாருங்க. இதுல ஹெட், இந்த ஹெட்டை வச்சுதான் நம்ம வந்து ஒருத்தர் யாரு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுனால இந்த ஹெட்டை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹெட்டுங்கிறது சப்ஜெக்ட். அடுத்து நமக்கு ரெண்டு கைகள் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா நம்ம யாருக்காவது ஒரு பொருள் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வலது கையால கொடுப்போம். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கும் போது நம்ம வலது கையில கொடுக்கறதுனால இந்த ரைட் ஹேண்டை நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு பொருள் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஹெட் வந்து சப்ஜெக்ட், ரைட் ஹேண்ட் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், லெஃப்ட் ஹேண்ட் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். கால் இல்லை அப்படின்னா நம்ம பாடி கம்ப்ளீட் ஆகுமா? கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நம்முடைய கால் தான் காம்ப்ளிமெண்ட். 2 கால் இருக்கு, அதனால ஒரு கால் வந்து நவுன் காம்ப்ளிமெண்ட், இன்னொரு கால் வந்து அட்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ரொம்ப ஈஸியா இருக்குதா? ஸோ ஹெட் வந்து சப்ஜெக்ட், 2 கைகளுமே ஆப்ஜெக்ட்ஸ், 2 கால்களுமே காம்ப்ளிமெண்ட்ஸ். இத ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் மிஸ்ஸிங். அது என்னது? வேர்ப். அந்த வேர்ப் என்ன? அந்த வேர்ப் தான் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ். என்னுடைய பாடியில ஹார்ட் பீட் எவ்வளவு தூரம் முக்கியமோ அதே மாதிரி தான் வாக்கியத்துல வேர்ப் முக்கியம். ஏன்னா அந்த வேர்பு தான் நமக்கு சொல்லும் அந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்யுது, அந்த வாக்கியம் என்னவா இருக்கு, அந்த வாக்கியத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த வேர்ப் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்க வேர்ப் இல்லை அப்படின்னா அது வாக்கியமே கிடையாது. அந்த சப்ஜெக்டுக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லாம போயிடும். நம்ம அந்த வேர்பை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டாலே பாதி இங்கிலீஷ் முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு she a doctor in சென்னை. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இதை நம்ம வாக்கியம் சொல்ல முடியுமா? இங்க she அந்த சப்ஜெக்ட் உடல்ல இருந்து வெட்டப்பட்ட தலை மாதிரி தனியா கிடக்கு. ஸோ அந்த ஷீக்கும் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதே எக்ஸாம்பிள்ல நம்ம வேர்ப் பிளேஸ் பண்ணும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க. she is a doctor in சென்னை. ஸோ இஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் வேர்பை வச்ச உடனே அங்க ஒரு முழுமையான அர்த்தம் நமக்கு கிடைக்குது. இப்போ வேற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம். she was a doctor in சென்னை. சென்னையில அவ டாக்டரா இருந்தா. இதை வேற ஒரு வேர்ப் யூஸ் பண்ணலாம். she became a doctor in சென்னை. அவ சென்னையில டாக்டர் ஆனா. வேற ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுவோம். she meets a doctor in சென்னை. சென்னையில ஒரு மருத்துவரை சந்திக்கிறா. she consults a doctor in சென்னை. சென்னையில ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றா. ஸோ வேர்ப் மாற 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 அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ வேர்ப் தான் ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்துல முக்கியமான காம்பனண்டே இந்த வேர்ப் தான். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதே இதுதான். நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ப் தான். ஸோ வேர்ப் இஸ் த ஹார்ட் பீட் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த ஹார்ட் பீட்டை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ப்னா என்ன அப்படின்னா, வேர்புங்கிறது ஒரு வாக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட். இது சிங்கிள் வேர்டா இருக்கும், அதாவது ஒரே வார்த்தையா இருக்கும், அல்லது 2, 3 அல்லது 4 வார்த்தைகளா கூட இருக்கும். அதுக்கு பேர் வந்து வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாம் சிங்கிள் வேர்டா இருக்கும். அதுவே மற்ற டென்சஸ்ல அது டபுளாவோ ட்ரிபிளாவோ அல்லது குவாட்ரபிளாவோ இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து வேர்ப் ஃப்ரேஸ். சரி, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் இண்டிகேட்ஸ் தி ஆக்ஷன், செயலை குறிக்கும், ஈவெண்ட் நிகழ்வை குறிக்கும், அதே போல ஸ்டேட் கண்டிஷனை குறிக்கும், நிலையை குறிக்கும். எக்ஸாம்பிள் he writes a story. அவன் ஒரு கதை எழுதுகிறான். ஸோ இதுல அந்த ரைட் அப்படிங்கிறது ஆக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. The accident happened last week. கடந்த வாரம் விபத்து நடந்தது. ஸோ இதுல இந்த verb happened அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? ஈவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. மூணாவது, she is sick. அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஸோ அந்த இஸ் அப்படிங்கிற அந்த verb வந்து இந்த இடத்துல ஸ்டேட்டை வந்து குறிக்குது. ஓகே, ஸோ வேர்பினுடைய ஃபங்க்ஷன் ஆக்ஷன், ஈவெண்ட், ஸ்டேட். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த வேர்ப்னுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வகைகள் இருக்கு. ஒன்று வந்து மெயின் வேர்ப், இன்னொன்று வந்து ஆக்சிலரி. இதை ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். இந்த ஆக்சிலரியில மொத்தம் 3 ஆக்சிலரிஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பிரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரி, செமி மாடல். ஓகே, ஸோ இந்த பிரைமரி ஆக்சிலரியில என்னென்னலாம் வரும் அப்படின்னா பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டு வேர்ப். இந்த பி வேர்ப்ங்கிறது am, is, are, was, were. have verb அப்படிங்கிறது has, have, had. do verbங்கிறது do, does, did. ஓகே, ஸோ இந்த பி வேர்ப்ல am அப்படிங்கிறத நம்ம எந்த சப்ஜெக்ட் கூட தான் பயன்படுத்த முடியும், எந்த ப்ரோனவுன் கூட தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா ஐ கூட மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுவே வேற ஏதாவது சிங்குலர் நவுன் அப்படின்னா நம்ம இஸ் பயன்படுத்தலாம். எனி ப்ளூரல் நவுன் அப்படின்னா ஆர் பயன்படுத்தலாம். அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் அப்படின்னா எனி சிங்குலர் நவுன் இன்க்ளூடிங் ஐ உட்பட எந்த சிங்குலர் நவுனா இருந்தாலும் வாஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தது அப்படின்னா வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஹேவ். இந்த ஹேவ் வேர்பை ஐ மற்றும் மற்ற ப்ளூரல் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஹேஸ் அப்படிங்கிறது எனி சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணலாம். அதுவே பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ணலாம். அடுத்து டூ அதே போலதான் ஐ மற்றும் மற்ற ப்ளூரல் நவுன்ஸ் கூட டூ யூஸ் பண்ணலாம். டஸ் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் கூட யூஸ் பண்ணணும். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்து மாடல்ஸ். இந்த மாடல்ஸ்னா என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த மெயின் வேர்பால சில எக்ஸ்பிரஷனை இண்டிகேட் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த மாடல் வேர்ப் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். இதுல ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்ன அர்த்தம்? நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், நான் ஆங்கிலம் பேசுகிறேன். இதுல என்னுடைய எபிலிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மெயின் வேர்ப் ஸ்பீக் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுதா? நோ. ஸோ இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், மாடல் வேர்பு கூட அதை பயன்படுத்தலாம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கேன்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். இந்த எபிலிட்டியை குறிக்கிறதுக்காக இந்த கேன் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம். ப்ரெசன்ட்ல கேன்னு சொல்றோம், பாஸ்ட் டென்ஸ்ல குட் முடிந்தது. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடிந்தது. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியும். ஓகே, ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே, மைட், மஸ்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது செமி மாடல்ஸ். இதை செமி மாடல்ஸ்ன்னு சொல்லலாம், குவாசி மாடல்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது மார்ஜினல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னா நீட், டேர், ஆர்ட், யூஸ்ட். ஓகே, இதுதான் வேர்ப்ஸ். இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதைத்தான் நம்ம வாக்கியத்துல பயன்படுத்தவே போறோம். ஓகே, இப்போ மெயின் வேர்ப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் அன் ஆக்ஷன். ஓகேவா, செயலை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த செயல் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பிசிக்கல் ஆக்ஷன், இன்னொன்று வந்து மென்டல் ஆக்ஷன். பிசிக்கல் ஆக்ஷன் என்னது? உடல் ரீதியாக செய்யக்கூடிய செயல். மென்டல் ஆக்ஷன்ங்கிறது மன ரீதியாக செய்யக்கூடிய செயல். இப்போ ஈட், ரைட், ரீட் இது எல்லாமே பிசிக்கல் ஆக்ஷன். அதுவே மென்டல் ஆக்ஷன் வரும்போது அண்டர்ஸ்டாண்ட், திங்க், இமேஜின், கன்க்ளூட், டிசைட். ஸோ இது எல்லாமே என்னது? மென்டல் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து காலத்தோடு தொடர்புடையது. ஸோ வேர்ப் டென்சஸ் இந்த பார்ட்ல தான் வரும். எல்லாத்துக்குமே டென்சஸும் இருக்கு, எல்லாத்துக்குமே டென்சஸும் உண்டு. ஸோ இந்த எல்லா வேர்ப்ஸுமே நம்ம டென்சஸ்லையும் பயன்படுத்த முடியும். இது எல்லாமே என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகே.